அத்தை மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார், கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்பளம். இது போதும்ல, வேற எதனா செய்யணுமா? தாராளமாக போதும்மா. ஆனால் இது எல்லாத்தையும் நீ செய்ய வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போய் அவளுங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போ. ஒரு நாள் ஃபுல்லாக அவளுங்களோட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை. எனக்கே போர் அடிக்குது. அதனால தான் நான் போய் சமைக்கிறேனே, என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். காயத்ரி, இந்த ஃபோனு டிவின்னு எல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல, அவளுங்க கிட்ட போர் அடிச்சதுன்னா டிவியோ இல்லை ஃபோனையோ பார்த்துக்கிட்டு இரு. எதுக்கடி சமைக்கணும் வேலை செய்யணும்னே சொல்லிக்கிட்டு இருக்க? ஃப்ரீயா இரண்டி. இங்கே பாரு குட்டிமா, இப்போதான் உன்னால இந்த மாதிரிலாம் ஃப்ரீயா இருந்துக்கினே என்ஜாய் பண்ண முடியும். நாளை பின்ன குழந்தை குட்டி நாய் போச்சுன்னு வையேன், அது பின்னாடியே சுற்றுறதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால இந்த சமைக்கிறது பாத்திரத்தை தொலைக்கிறதுன்னு விட்டுட்டு உன் புருஷன் கூட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசினு கடை, இல்லைதான் அவளுங்க கிட்ட போய் பேசினு கடை. எப்படி நெத்தி பட்டலாச்ச மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க பார்த்தியா? இதை தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயா இருமா. பாட்டி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அத்தை. ஆனால் எனக்கு ராகுல் கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கே போர் அடிக்குது அத்தை. நேரமும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறான். அதனால தான் நான் எழுந்து வந்துட்டேன் அத்தை. ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க எனக்கு. சும்மா பருப்பை வேணா கழுவி வச்சிடவா, இல்லைன்னா அரிசி கழுவி வைக்கவா, இல்லைன்னா வெங்காயம் தக்காளியாவது அரிஞ்சு வைக்கவா, ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்களேன் என்ன. சரியா போச்சு போ. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு போர் அடிக்குது அடியே? ஆண்டி அம்மா, அவனுக்கு காதில் ஊந்திருச்சுடி, வராண்டி அவன். அத்தை மதிய சாப்பாட்டுக்கு அரிசி எத்தனை அழகு ஊற வைக்கணும்? பேச்ச மாத்திரீங்களா மேடமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. கவனிச்சுக்கிறேன், உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அத்தை மதியத்துக்கு என்ன அத்தை சாப்பாடு? அதான் உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி சாம்பார், கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்பளம். இதை தாண்டா செய்ய போகிறோம். ஐயா என்ன அத்தை, சாம்பார் கோஸ் கூட்டுன்னு எல்லாம் சல்லுன்னு இருக்கும். அதெல்லாம் வேணாம், எதனா காரசாரமா சமைங்க. காரசாரமாக வேணும்னா மிளகாத்தூள் அள்ளி வாயில போட்டுக்கோ போ. இன்னைக்கு இதுதான் டிஷ்ஷு. அப்படி சொல்லு. கேள்விக்கு சிரிப்பு பத்தியா? என் வாயில மிளகாத்தூள் அள்ளி போட்டுக்கோன்றா, நீ என்ன அப்படி சிரிக்கிறா? கேள்வியா திட்டு அவள? வாடா, என் பேச்சை நான் திட்ட மாட்டேன். நல்லா சொல்ற கேள்வி. நீ நான் ஊர்ல இருந்து வந்தேன், எனக்கு எதனா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்தியா? நீ அப்படியே நீ பாட்டு அமைதியா சுத்தின்னு கிடக்குற. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ மதியானம் கருவாட்டு குழம்பு செஞ்சு தரணும். சரிடா, அதிகா மூக்கால அழுவுறா, செஞ்சு தரேன். சூப்பர். கேள்வி கையால நீங்க கருவாட்டு குழம்பு சாப்பிட போற ஜாலி. சரி, அப்ப இடத்த காலி பண்ணுங்க. நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க போய் உள்ள போய் பேசுங்க போங்க. அப்ப சாம்பார் அத்தை. அதே ஏன்டா நீ இவ்வளவு பாவமா கேக்குற? இன்னைக்கு வேணாம் சாம்பார், விட்டுரு. நாளைக்கு செஞ்சுக்கலாம் சரியா? நாளைக்கு நீயே கூட சமைச்சுக்கோ. இன்னைக்கு பாட்டி கையில எல்லாரும் கருவாட்டு குழம்பு சாப்பிடுவோம் சரியா? சரிங்க அத்தை. சரி, அப்ப 2 பேரும் போய் பேசிட்டு இருங்க போங்க. சரிங்க அத்தை. வாடி போலாம். அவன் கூட பேசுறதுக்கு போர் அடிக்குதுன்னு தான் இங்க வந்தேன். மறுபடியும் நீங்க என்ன அவன் கூடயே அனுப்புறீங்க? போங்க அத்தை, நான் போறேன். சில்பா, இவன் காயத்ரி கிட்ட பேசுற விதத்துல இருந்து பழகுற விதம் எல்லாமே அப்படியே பதன மாதிரியே பண்றான்டி. பதன்னு சுகு கிட்ட இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவளை டார்ச்சர் பண்ணுவாரு லவ் பண்றங்கிற பேர்ல. ஆனா என்ன, அவங்களோட கெட்ட நேரம் அந்த சௌந்தர்யா சனியை நடுவில் வந்துட்டா. இல்லைன்னு வையன், அவங்க 2 பேரும் அந்த 5 வருஷம் வாழ்க்கையை கூட வீணடிச்சிருக்க மாட்டாங்க, சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. சரியாதான் சொல்றேன். ஆனா அண்ணன் வாழ்க்கையில நடந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ராகுலுக்கும் காயத்ரிக்கும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. அதை நான் கண் கூட பார்ப்பேன். உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பாங்கம்மா, நல்லபடியா. நீ கவலைப்படாதே சரிங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா எனக்கு. சொல்லுங்கம்மா. என்னண்ணா, நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து போச்சு. இந்த குழந்தைங்க 2த்துக்கும் விபத்தெல்லாம் ஆகி போச்சு. இப்போ தான் அவளுங்களே கொஞ்சம் தேறின்னு வராளுங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய கெட்ட விஷயம் நடந்ததுனால நம்ம வீட்டில் ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் கூழ் ஊற்றிடுவோம். அம்மா, நானே அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேம்மா. அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? சரிம்மா எல்லாம் கடவுளோட சக்தி தான். சரி சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றிடலாமா? ஆமாம், தாராளமா கூழ் ஊற்றி கும்ப சோறே போடுவோம். ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருவோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்போ நம்ம வீட்டில் கூழ் ஊற்ற போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அப்போ நான் ஒருத்தருக்கா ஃபோன் அடிச்சு எல்லாரையும் சனிக்கிழமை இங்கே வந்துட்டு சொல்கிறேன். சொல்லியிருப்பாரு. ஆனால் அர்ச்சனா, பிரியா, அப்புறம் குழந்தைங்க, சரோகா, இவங்க எல்லாரும் மட்டும் வெள்ளிக்கிழமையே வந்துடட்டும். சந்தோஷ் எப்படி இருந்தாலும் சைட்டுக்கு போயிட்டு இங்கே வருவான்ல, வரும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சொல்லிடலாம். ஓகேவா? சரிடி. சரி அம்மா, அப்படியே நீங்கள் பேசிருக்காருங்க. நான் போய் கருவாட்டு குழம்பு ஆக்குறேன். இல்லை என் பேரை மறுபடியும் ஓடியாந்து கேள்வி செஞ்சுட்டியா இல்லைன்னு கேட்பான். நீங்கள் ஒண்டி எல்லாம் செய்ய வேணாம், நாங்களும் வரோம் இருங்க. சரிம்மா வாங்க. ஏம்மா, முடி தானம்மா கட் பண்ண போற? எதுக்குமா இப்படி நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சிருக்கிற? பாருங்க டி, இந்த கேள்வி தலையில 1000 பேரை வச்சிருக்குது. அது எல்லாத்தையும் இழுத்தெல்லாம் என்னால குத்தின்னு கிடக்க முடியாது. அதனாலதான் எல்லாத்தையும் வலிச்சு நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க நீங்க. என்னால அப்படியெல்லாம் முடிய கட் பண்ணி விட முடியாது. கட் பண்ணி விட்டேன்னு வைங்க, இது பேனு மொத்தம் அது மூஞ்சிலையும் மூக்குலையும் தான் மேயும். ஐயோ கடவுளே, உடம்பெல்லாம் கூசுதுமா நீ சொல்றது. நீ என்னமோ பண்ணு போ. நான் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்குதே. இது தலையில இருந்து பேனை இழுத்து விட்டுனுக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? எப்படிதான் இவ்வளவு பேனை வச்சுக்கின்னு வாழுதோ இது தெரியல எனக்கு.
பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க ஒன்னோட ஒன்று ஒட்டி உட்காரோம், அதனால பேணி சேரும்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வந்தது தெரில, இவ்வளோ பேனை ஏற்றி வச்சுக்குது. ஏண்டியம்மா பேணி சேர்ந்தது ஒரு குத்தமாடியம்மா, இப்படி பேசின்னு கிடக்குறீங்க ஆளாளுக்கு. இப்போ பேனு பிரச்சனை இல்லை, நீ உன் மண்டை இப்படி வச்சிருக்கிற பத்தியா, அதான் பிரச்சனையே. ஒட்டு மொத்த பேனும் உங்க தலையில தான் குடும்பமே நடத்துது. விட்டா கரப்பாம்பூச்சி பல்லியெல்லாம் கூட வரும் பொழுது தலையில இருந்து. சை, இங்க பாரு கேள்வியே, நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வேற என்ன பண்ணணும் நானு? உனக்கு முடிய வெட்டி விட்டுட்டே ஷாம்பு ஏர் கண்டிஷனர்லாம் எழுதி தரேன், அதை வாங்கி தலையில போடு சரியா? அடியே மினிக்கியே, ஏர் கண்டிஷனர்னா ஏசி தானே. இங்க பாருங்க ஆண்டியே, வெறுப்பேத்தாதீங்க. ஏருன்னா அந்த ஏர் இல்ல, ஹேரு, கூந்தல் கூந்தல். சரி ஆண்டியே, சரியே. இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி பேரை இழுத்து இழுத்து அந்த கொல்லியில போட்டுன்னு கிடப்ப? பேசாம அந்த கொல்லி கட்டையை ஒன்று எடுத்து கேள்வி தலை அப்படியே சுத்தி தேய்ச்சி விட்டுரு, இருக்கிற பேனெல்லாம் சேர்த்து போயிடும். ஐயோ ஆண்டி என்ன சொல்றீங்க? சும்மா தாண்டி சொன்னேன், அப்படி எதை செஞ்சு தொலைச்சிடாது, கேள்வி சேர்த்து போடும். ஏங்க நீங்க நல்லபடியாவே பேச மாட்டீங்களா? ஆமா, நீ பேசுற மாட்டேன், அப்படியே ரொம்ப நல்லதா பேசுறல்ல. நீ உன் மருமவளை எப்படி காரி முயிறன்னு அந்த ஊருக்கே தெரியும். சும்மா வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பாருமா. இந்த பொம்பளை பொண்ணு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம காலம் வரும். அவ்வளவுதான், பிரியாணி இழுத்தது போதும், அடுத்து ஹேர் கட்டிங் போயிடுவோம். சீக்கிரம் செய்தியே, நானும் நீ என்ன பண்ண போறேன்னு பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். வெயிட் அண்ட் சீ ஆண்டி. A few moments later. ரோஸ் ஆண்டி, என்னடியே இந்த கேள்வியை இப்படி பாக்குறப்ப இங்கிலீஷ் படத்துல வர பேய் மாதிரி இல்ல? ஆமாண்டிய, அன்னைக்கு கூட நீ எனக்கு ஒரு படத்தை போட்டு காமிச்சியா மொபைல் போன்ல, அந்த பேய் மாதிரி தான் இது. ஏமா எனக்கு இன்டர்நெட் அதெல்லாம் போதான், கடகடன்னு முடிய வெட்டுமா. எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்து கிடக்குறது? வெட்டுற கேள்வி, அவசரப்படாத. நல்லா அடர்த்தியான முடிதான் கேள்வி உனக்கு, அதனாலதான் பேனு குடும்பம் நடத்தி குதூகலமா இருந்திருக்கு உன் தலையில. இது ஒண்ணு ஆனா ஒன்னா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஏமா நீ கொஞ்சம் பேசுறது நிறுத்திட்டு கடகடன்னு வேலையை பாருமா. சரிங்க ஆண்டி சரிங்க ஆண்டி. அவ்வளவுதான், தண்ணியை தெளிச்சு விட்டாச்சு, இப்ப கட்டிங்க பண்ணிட வேண்டியதுதான். கத்திரிக்கோள் எடுத்து சர்ருன்னு வெட்டிடுறேன். ஏமா சர்ரு புருன்னு மூஞ்சில எதனா கோடு போட்டுற முறமா, பொறுமையா செய்யுமா. ஆமாண்டி மினிக்கே, ஏற்கனவே மூஞ்சில ஏகப்பட்ட வயசான கோடு இருக்குது, இந்த கோடையும் சேர்த்து போட்டு விட்டுறாதே, கரெக்டா கட் பண்ணி. அங்க மட்டும் என்ன வாய்தான் பேச்ச பத்தி அதுக்கு? ஏண்டிய மினிக்கே அப்படியே வாயிலே வெற்றி. ஐயோ ஆண்டி சும்மா இருங்க. அடடா இதுவே அழகா இருக்குதே, இப்படியே விட்டுறீ. ஆண்டி சும்மா இருங்களா? ஏமா பாத்துமா, கட்டிய கழுத்தாண்ட வச்சுன்னு கிடக்குறம்மா. நீனே அவங்கள பாத்துக்கினே என் கழுத்து அறுத்துற போறம்மா. ஏமா பாத்து வெட்டுமா. ஏய் கேள்வி பாத்துறதுறியே பாத்துறியே, நீங்க சிரிப்பேத்தினே இருக்கிறீங்க ஆண்டி, சும்மா இருங்க. பாட்டி நீங்க எதுவும் பயப்படாதீங்கன்னா. சரிம்மா சீக்கிரமா மூச்சு விடு, படம் கொட்ட மண்ட மாதிரி இருக்குதுல்ல கேள்வி தானே, அடியே சோக்கா இருக்குதுடி. ஏமா அலும்பல உன் அக்கா காரி எப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கோ, சேர்த்து போச்சுட்டு வெயி. இந்த போட்டோவையே எடுத்து மாலையா போட்டு போட்டு வெயி. ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற. ஏமா கடகடன்னு வெட்டி விடுமா. நீ எதுக்குமா சும்மா சும்மா இப்படி எல்லாம் வச்சு அழகு பார்த்துன்னு கிடக்குற? பொழுது போக வேணாமா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் முடிச்சு விட்டுறேன், கவலைப்படாதீங்க. புண்ணியவதிய சீக்கிரமா முடியுமா. இரு பாட்டி, உனக்கு கிராப்பு தானே வெட்டணும்னு, அதை பொறுமையா தான் வெட்டணும். இரு அடுத்த லேயர் கட் பண்ணுவோம், சீக்கிரம் ஆகட்டோமா. அடியே மினிக்க வேகமா கட் பண்றீ, என்னால சிரிப்பு தாங்க முடியல அந்த கேள்வியை பாக்குறப்பெல்லாம். இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷனையும் கூட்டிட்டு வந்து சிரிச்சிருப்பனே. ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, எனக்கே சிரிப்பு தான் வருது. நான் யாருக்கும் முடி வெட்டும் போது இப்படி எல்லாம் சிரிச்சது இல்லை, ஆனா இந்த கேள்விக்கு வெட்டும் போது எனக்கு சிரிப்பா வருது. இப்ப பாருங்களேன், இந்த கொரியன் படத்துல வர ஹீரோ மாதிரி இல்லை இந்த கேள்வி. அடியாயி இந்த கொரியன் கிரியனெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த டிவில ஒரு பாட்டு போட வேண்டிய, அது அந்த பாட்டு சேனல்ல அந்த ஒரு பாட்டு, அது பேர் வர மாட்டேங்குது. தியானம் பாப்பாரு என் புருஷன் அந்த பாட்டை, அந்த டோலி 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 டோலின்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பையன் மாதிரியே இருக்குது நீ. இது நான் கூட அந்த பாட்டை பார்ப்பேனே, நல்லா இருப்பான் அந்த பையன், அழகா இருப்பான் பாக்குறதுக்கு. ஏக்கா நீயும் அவனை மாதிரியே தாங்க இருக்கிற. என்ன ஆளுமே இல்ல, நீயா அந்த அம்மாவோட சேர்ந்துட்ட போலகுதே, என்னை வச்சு எல்லாம் காமெடி பண்ணிட்டு கிடைக்கிறீங்க. ஏமா இங்க பாருமா, தயவு செஞ்சு மூச்சு விடுமா, இல்ல நான் ஏந்து போயிடுவேன் சொல்லிட்டேன். தைரியம் தான் ஏந்து போ பாப்பா. எங்க ஆளுமே இல்லையா, அந்த கண்ணெடுத்துல இருந்து உங்க அக்காவுக்கு காட்டுங்க எப்படிங்கிறாங்கன்னு. ஏன் வந்து போயிருவாங்களாமே. எதுக்குங்க அப்புறம் அவங்க பயப்படுறதுக்கா? அக்கா நீ கொஞ்சம் அமைதாரு, ஏமா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விட்டுருமா. சரிங்க ஆண்டி. கடவுளே நல்ல சிரிப்பு தாங்க முடியலக்கா.
எனக்கும் தாண்டி அம்மா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிருச்சுடி எனக்கு. ஏக்கா நீ உள்ள வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கணும்க்கா, அந்த கேள்வியோட முடிய பார்க்கணுமே. ஐயோ கடவுளே, இவ்வளவுண்டு தான் கை இருந்தது கடைசியா. எம்மா எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியலக்கா, அதனாலதான் வெளியே ஓடி வந்துட்டு. என்னமோ ஒண்ணு ஜூலி, ஆனா என் வாழ்க்கையிலேயே என் மாமியாராலையும் அவங்க அக்காவாலையும் நான் இந்த அளவுக்கு சிரிப்புன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. சத்தியமா என்னால சிரிப்பு தாங்க முடியல. அவங்க பேசுறத கேட்கறப்பெல்லாம் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துருச்சு. சரிங்கக்கா, அதை விட அந்த மினிக்கு செம்மையா பண்ணிட்டாக்கா. சரி சரி, நான் போய் எட்டி பாக்குறேன். கேள்வி கேஸ் ஸ்டைல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு பாக்குறேன். இதுக்கு மேல உள்ள போய் எட்டி பார்த்தானா மாட்டிப்படி. உன் மாமியார் வேற உள்ள இருக்கிறாங்க தெரியும்ல, வந்து ஓடிடலாம். ஆமாக்கா, அந்த வில்லங்கமும் உள்ளதான் இருக்குது. அது இன்னும் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா என்ன பார்த்துச்சுன்னு ஏன் அசிங்க சிங்கமோ திட்டம். வந்துட்டு போயிடலாம். எப்படியோ உள்ள இருக்கிற கேள்வி வெளியே நடமாடல, அப்ப பாத்துக்கலாம். வாக்கா ஓடிடலாம். வந்துரு. எப்படி கேள்வியே, எப்படி இருக்கிற இப்போ? சூப்பரா இருக்கிறியா? நல்லா தான் இருக்குதே. பரவாயில்லையே மினிக்கே, எலி பூசத்து மகாராணி மாதிரி எல்லாம் ஆக்கி இருக்கிற இந்த கேள்விய. என்ன ஆண்டி சொன்னீங்க? அதாண்டி வெளிநாட்டு ராணி எலி பூசத்தை இப்ப கூட காலமானாங்களே. ஐயோ அவங்க எலி பூசத்து இல்ல, எலிசபத்து. என்னமோ போடிய பேர் வாயில நுழையில. இந்த மாதிரி தமிழ்நாட்டோட எலி பூசத்து. என்னமோ போங்க. இன்னைக்கு என்னால நல்லா சிறப்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. சரிடி அம்மா, ரொம்ப சந்தோஷம்டி. அழகுபடுத்திடி என்ன. ரொம்ப நன்றிடி உனக்கு. இதெல்லாம் முக்கிய இல்லை கேள்விய. உன் தலையில இருக்கிற பேன் நல்லா சேரக்கூடாதுன்னா ஷாம்பு ஏர் கண்டிஷனர் எல்லாம் போட்டு முடிய நல்லா பளபளன்னு வச்சுக்க. சரியா? சரிடி அம்மா. சரி, கண்ணாடியில உன் அழகு பார்த்தது போதும். 1000 ரூபாய் எடுத்து கொடு. இருடி அம்மா, ஏமாத்த மாட்டேன், தரேன். இந்த அடி அம்மா, நீ கேட்ட 1000 ரூபாய். ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு உனக்கு முடி வெட்டினதுல எனக்கு 1000 ரூபாய் லாபமும் வந்தது. உன்னால நான் மனசாரியும் வயிறாரியும் நல்லா சிரிச்சிட்டேன். ரொம்ப நன்றி. என்னை வச்சு காமெடி பண்ணதுக்கே நான் 500 ரூபாய் கழிச்சிருக்கணும். ஏதோ போனா போட்டு மேனு விட்ட உன்னை. என் தலையில பேனெல்லாம் ஈத்து ஊட்டி எண்ணி வச்சுக்க. உஷார் கேள்விதான் நீனு. சரி சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் 500 ரூபாய் பிடுங்கினாலும் பிடிக்கிறவேன். அலமேலே அலமேலே, சீக்கிரம் வெளியே வா. பாத்தியாக்கா கேள்விக்கு வந்த வாழ்வு. ஐயோ கடவுளே, அவங்கள பாக்குறதுக்கே சிரிப்பா வருது எனக்கு. அலமேலே வேகமா வா. அலமேலே, என்னம்மா ராகம் இழுக்குது பாத்தியா? என்ன அலமேலே அப்படி பாக்குற? நான் தான் அவன் அக்கா சரஸ்வதி. என்னக்கா இது ஆளடையாலுமே தெரியாத அளவுக்கு மாறிட்டு இருக்க. சுடிதாரு, பேண்ட், காலில் ஷூ வேற, இது போக கண்ணாடி வேற உனக்கு. என்ன இதெல்லாம்? இல்ல என்ன இதெல்லாம்னு கேக்குறேன். பேசணுமா? வேற ஒண்ணும் கிடையாது. அக்கா புஷ்பக்கா கேட்டியா பேசணும்? அடியே சிரிக்கிய, எவ்வளவு சிரிச்சிங்கன்னு வைய வந்தா அவ்வளவுதான் மூஞ்சல கிழிச்சு விட்டுருவோம் சொல்லிட்டேன். வந்துட்டாளுங்க இப்பதான் சிரிக்கிறதுக்கு. பாங்கடி உள்ள எப்படி எதிர்க்க நின்று வேடிக்கை பார்த்துன்னு கிடக்குறாளுங்க பாரு. ஐயா கேள்வி, நாங்க ஒண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டல, நீ வேலையை பாரு. வந்துருச்சு இப்பதான் உலக அழகி வந்திருக்குது. நாங்கெல்லாம் அப்படியே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு. மூஞ்ச பாரு நல்லா இருக்கு. அடியே ஜூலியா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உலக அழகி தாண்டிய. வாய மூடு. ஜூலி எதுவும் பேசாம அமைதியா இருடி. சரிங்கக்கா, கேள்வி இருந்தாலும் ஓவரா பண்ணுது. அது மூஞ்சிய பாருங்களேன், அப்படியே சிரிப்பு சிரிப்பா வருது. முகர கட்டையும், அதுவும் கண்ணாடி வேற இருக்கு. எப்படி நின்று பார்த்து நிற்கிறாளுங்க பாரு. அலுமையில நம்ம ஒண்ணு பண்ணிடக்கூடாது. அப்படியே எந்நேரமும் இங்கேயே கண்ணு தூக்கி வச்சுன்னு கிடக்குறாளுங்க. மூஞ்சிங்கள பாரு அவிஞ்சு போனவளுங்க. ஆளுங்களும் மண்ணைங்களையும் பாரு. அலுமையிலையா போயிட்டு அக்காக்கு எலுமிச்சை பழம் பச்சை மிளகாலாம் எடுத்துன்னு வந்து டிஸ்டி சுத்தி போடு. இவளுங்க கண்ணெல்லாம் ஏமாலதாங்குது. இதுல இது வேறையா? நீ வாக்கா பேசாம உள்ள. நீ எதுக்கு வெளியே நின்று வம்பில் தூக்கிட்டு இருக்க? வா உள்ள போலாம். நான் எங்க வம்பிலித்த அவளுங்களாண்ட? அவளுங்க தான் என்ன நாடுறாளுங்க. இந்தா நீ இந்த பையெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ள வை முதல்ல. அது சரிக்கா, வாங்க உள்ள போலாம். எதுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கீங்க? நான் உள்ள வரல அலுமையில, கொஞ்ச நேரம் இங்கே நின்று இருக்க போறேன். ஏன் எதுக்கு? நான் இந்த மாதிரி புது சுடிதாரெல்லாம் போட்டு இருக்கிறேன்ல, அதெல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க வேணாமா? இந்த வயசுலயோ நான் எவ்வளவு அழகா சிம்ரன் மாதிரி இருக்கிறேன் நீ எல்லாருக்கும் தெரிய வேணாவா? கேட்டிய புஷ்பாக்கா, சிம்ரன் அந்த அம்மா. வாய மூடிடி. இங்க பாருக்கா, தேவையில்லாம அவளுங்க கிண்டல் பண்ணி நிக்கிறாளுங்க. வெளியே நிக்காத, உள்ள வா போலாம். அவளுங்க கடற்கறாளுங்க அலுமையில பொறாம பிடிச்சவளுங்க. நீ பையெல்லாம் தூக்கின்னு உள்ள போ. நான் அப்படியே இந்த ஏரியாவையே ஒரு வளம் வந்துன்னு இருக்கிறேன். அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் அழகை பார்த்து அப்படியே பெருமையா பேசுவாங்க. அடடடா எலி புசத்தை என்ன சுடிதாரு கூலிங்களா சின்ன பயங்கரமா இருக்கிறாளே. வந்துட்டாங்களா? அவ்வளவுதான். சரிக்கா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். போ அலுமையில. ரோசம்மா எப்படிக்கிறேன்? சோகாக்குறேனா? அந்த ஊழு கலப்பிரிய நீனே. எங்க இந்த மினிக்க காணா? அடியே ஏன் மினிக்க, இங்க வா இங்க வா இங்க வாடியே. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. வரேன் ஆண்டி, வர இருங்க. இதுதான் கேள்வி சுடிதாரெல்லாம் மாட்டிருக்குது. பாத்தியா அடியே, நீ வெறும் முடிதான் வெட்டி விட்ட. ஆனா கேள்வி சுடிதாரு கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கினேன். அப்படியே சிக்குடு சின்ன பொண்ணாட்டம் வந்து நின்று இருக்குது பாரு. கடவுளே, ஊருக்குள்ள எந்த கேள்வியை இந்த மாதிரி சுத்தி நான் பார்த்தது இல்ல. கேள்விய இனிமேல ஊருக்குள்ள நீ தான் பேச்சா இருக்க போறப்போ. என்னை பத்தி பேசணுங்கிறதுக்காக தானே இப்படி வீட்டு வாசல்ல இருந்து கிடக்குறேன். போற வர சிரிக்கி எல்லாம் என்னை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும். சரி, மூக்கு மேல விரல வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ உன் மூக்குக்கு
மேல போடு கண்ணாடியா, மூக்குக்கு கீழே இறங்கிச்சு பாரு. எல்லாத்துலயும் காமெடி பண்ற கேள்வி நீ. ஆனா சரிடி போடுறேன், ஏதோ பேன்சி கண்ணாடின்னு கொடுத்தேன், அதான் கீழே கீழே இறங்குது, இரு எடுத்து போடுறேன். அடியே மினிக்கி, என்னத்த அந்த கேள்விக்கு நீதான் முடியல வெட்டி விட்டியா? ஆமாத்த, உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அதே மாதிரி தான் கேள்விக்கும் பண்ணிருக்கிறேன். சூப்பரா இருக்குதுல. அடியே உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலைலாம்? அது எவ்வளவு மோசமானது தெரியுமா உனக்கு? அதுகிட்ட எல்லாம் சாவகாசம் வச்சுக்காத நீ வேற. நானும் பார்த்தேன் யாரா இதை இப்படி பண்ணி விட்டதுன்னு. கடைசியா இப்பதானே தெரியுது நீதான் பண்ணிருக்கிறேன்னு. இங்க பாருடி, அந்த பக்கம்லாம் போவாத, அதான் உனக்கு நல்லது. அத்த அது எவ்வளவு மோசமானதா இருந்தா எனக்கு என்னத்த? அதால எனக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது தெரியுமா? அந்த முடியை வெட்டினதுக்கு நான் 1000 ரூபாய் வாங்கினது கிட்ட. என்னடி சொல்ற? அந்த முடியை வெட்டினதுக்கு 1000 ரூபாய் வாங்கின? ஆமாத்த, மண்டை ஃபுல்லா ஒரு ஈடியும் பேடியும் வச்சுன்னு இருக்குது. அது முடி வெட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு எனக்கு. அட கொடுமைய, 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு வசதியா இருக்குது அடி. அது வசதியான கேள்வியா தான் இருக்கும் போல. பாத்தீங்கல்ல, சுடிதார் ஷூ எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிச்சு அதுக்குள்ள. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி, நீ வேற. என்ன புஷ்பகா, உங்க வீட்டுக்கு வெளியே ஒரே லேடிஸ் கூட்டமா இருக்குது. நான் வரேன்னு தெரிஞ்சு என்ன வரவேற்கிறதுக்காக நிக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாங்க சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். என்னக்கா நீங்க எனக்காக தான் நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. சரி விடுங்க, பரவாயில்ல. கருவாட்டு குழம்பு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க. இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தியா? போன் பண்ணி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்லக்கா, உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல, அதனால தான் நானே எடுத்துட்டு வந்தேன். சரிப்பா. ராகுலே, நாங்க எதுக்காக வெளியே நிக்கிறோம் தெரியுமா? வேற எதுக்கு, சும்மா வெட்டியா பேசுறதுக்கு தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், அங்க கொஞ்சம் எதிர்க்க பாருங்க. எதிர்க்க என்ன இருக்கு போதே? அந்த விஷ பிடிச்ச 2 கேள்விங்க இருக்கும், அதானே? அதுங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சும்மா பாரு ராகுலே. என்னக்கா கேள்வியை பாக்குறதுக்கு என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? சரி பாக்குற இருங்க. என்னத்த அடேங்க அப்பா, என்னக்கா கேள்வி ஃபிகர் ஆட்டம் நின்று இருக்குது. டி ராகுலே கத்தாதடா. அக்கா நீ சும்மா இருக்கா? அது பாத்தியாக்கா எப்படி சுடிதார் எல்லாம் மாட்டி நின்று இருக்குது. ஒய் ஒய் கேள்வியா? ஏய் ஐயோ, கேள்வி பாக்குது, கூடவே என் மாமியார் வேற இருக்குது. ஐயோ யாரடா, யார பாத்துடா ஆய் ஒயின்னு கூப்பிட்டு கிடக்குற மாவன? வந்தனவி பிச்சிருவேன் உன்னை. ரொம்ப பயமா இருக்குது. அப்படியே என்ன சுடிதார் எல்லாம் மாட்டின்னு சுத்தின்னு கிடக்குற? என்ன கேள்விய? சின்ன பொண்ணு நினைப்போம் மனசுல. ஏன் சின்ன பொண்ணுக்கு தான் சுடிதார் மாட்டணுமா? நான் கூட தான் மாட்டுவேன். என்ன இப்பா நல்லா வாழ்றேன் இப்போ. ஆனா டே ராகுலே, டேய் என்ன டே உன் வண்டியில என்ன ஒரு ரவுண்ட் எடுறா. தோபர்றாத அப்பா கேள்விய மூச்சப்பர் நல்லா இருக்கு. விஷப்பூச்சியே. டே ராகுலே, நான் புதுசா சுடிதார் எல்லாம் போட்டுன்னு கிடக்குறேன். அப்படியே ஊர் ஃபுல்லா காட்டணும்டா. நந்து போனா காலு வலிக்கும்டா ஆயாக்கே. அப்படியே வண்டியில வச்சு ஒரு ரவுண்ட் அடிடா. இங்க பாரு கேள்வியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது என் சிவமாமா வண்டி. இந்த வண்டியில எல்லாம் உன்னை ஏத்த முடியாது. வேணா உன் மேல வேணா வண்டியை ஏத்துட்டா. டே ஏன்டா இப்படி ஓவரா சீனு ஓட்டிக்கிறா? டேய் அங்க சென்னையில இருக்கும்போதே வெத்தலை பாக்கெல்லாம் கேட்டா வாங்கி வந்து தருவல்லடா. அப்படித்தானே கேக்குறேன் நான் உன்ன. ஒரே ஒருத்தர வண்டியில ஏத்தாண்டா. நீ நல்ல கேள்வி நினைச்சு உனக்கு உதவி பண்ண, வெத்தலை பார்க்கலாம் வாங்கினது கூத்த. இப்பதானே தெரியுதா நீ ஒரு மோசமான ஜந்துன்னு? என் கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை பண்ணி நீ அம்மா கூட சேர்ந்துக்கின. உங்க அம்மா தாண்டா அதெல்லாம் பண்ண சொல்லிச்சே, அதனாலதான்டா பண்ணோம். பாரு இந்த கேள்விய வண்டியில ஏறணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பேசுதுன்னு. என் அம்மா கிட்ட காசை வாங்கிக்கின்னு நான் வேலை பார்த்தேன். எல்லாத்தையும் ஒத்துக்கிற வேற இல்ல நீ. ரொம்ப தைரியம் தான் உனக்கு. இப்ப எதுக்குடா அதெல்லாம்? முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் நீயும் அந்த காயத்ரி புள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படி என்னடா? டேய் அந்த வண்டியில ஏத்துறா. ராகுலே ரொம்ப ஆசையா கேக்குறாங்கல்ல, ஒரு ரவுண்ட் அடிச்சு விடுறா. அக்கா அது விஷப்பூச்சிக்கா. பரவாயில்லடா, ஒரு ரவுண்டு தானே கேக்குது, அடிச்சு விடு. சரிக்கா. டே ராகுலே, ஒரே இடத்துல வண்டியில ஏத்துறா ப்ளீஸ்டா. சரி ரொம்ப கெஞ்சா தானே, வா வா வந்து வண்டியில ஏறு. ஏதோ போனா போட்டுமேங்கிறதுக்காக என் புஷ்பாக்கா சொன்னாங்கிறதுக்காக உன்னை வண்டியில ஏத்துறேன். ஆனா என் புஷ்பாக்காவை எதிர் வீட்டுல இருந்து நீ அதெல்லாம் டார்ச்சர் பண்ண, நீ ஓடி வந்து கழுத்தை நடிச்சிருப்பேன் சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். இப்ப நல்லா அப்பா வியாட்டம் பேசு, அப்புறம் நல்லா பின்னாடி பெருசா செய்வேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி, அப்ப கவனிச்சுக்கிறேன் உன்னை. இப்ப வந்து ஏறு வண்டியில கேள்வியாவா? சரிடா டேய், சரிடா நல்லா இருப்படா நீ. அந்த வார இரு. அடியே மினிக்கிய ஓரமாவா, எப்படி ஜம்முன்னு ஏறி உட்காந்துருச்சு பாரு. அது விட்றா வண்டியை விட்றா. இது கேள்வியை கத்தாத, பார்த்து பத்திரமா உட்காரு. கீழே கீழே ஊந்து தொலைய போறேன், அப்புறம் என் மேலதான் பழி வரும். அதெல்லாம் நான் கிரிப்பா பிடிச்சு பண்ணா, நீ அடிச்சு ஓட்ட வண்டிய. உசாருதான் கேள்வி நீ. வா போலாம். என் முடிய பிடிச்சி பிக்கிற நீ. யாருக்கும் ஒர்க்கமா வாயா? முடியாதுடா, வண்டியை ஓட்டு நீ. அப்படிதான் நான் சாகசமா நீங்க வருவேன். ஊந்து கை காலம் வச்சுக்கினேன்னு அப்ப தெரியும். எனக்கு தெரியும் போடா. வண்டியில ஏறதுக்கு முன்னாடி வரையும் அப்படியே அப்பா வியாட்டம் நடிச்சது. இப்ப எப்படி பேசுது பாரு. பழம்பதுரா. அடே கொஞ்சம் வண்டி நிறுத்துறா. எதுக்கு கேள்வி வண்டி நிறுத்த சொல்ற? கோழி எல்லாம் அனாமத்தா மேய்ஞ்சின்னு கிடக்குதுடா. ஒரே ஒரு கோழி எடுத்து அம்மிக்கிட்டு போயிடலாம், இருடா. திருட்டு கேள்வியே, திருடுறதுக்கு ஆள் சேர்க்கற நீ. முடியாது கேள்வி, வாடி போலாம் மீடியா. அட பாவிடே, வண்டி நிறுத்தாம போயிட்டேடா. டே ஐயோ, கோழிங்களா அனாமத்தா மேய்தே. டே கோழிங்களா இங்க பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து உங்களை அம்மிக்கிட்டு போய் வறுத்து பொரிச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடாம விட மாட்டேன்.
கேள்வி போராடி வண்டியில ஏறிச்சு போல. ஆமா அத்தை. அடியே ராபர்ட் மவள, நீ ஒண்ணு என்ன அத்தனை கூப்பிட தேவையில்ல. நான் ஒண்ணு கேட்கல. உங்களுக்கு இங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க அத்தை, அதனாலதான் நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். அதுவும் இல்லாம நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க எனக்கு அத்தை தான். உங்க புள்ளிய நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்ல. கல்யாணம் பண்ணலாம், பெரிய கல்யாணம். ஒண்ணும் தெரியாது, என் புள்ளிய இழுத்துக்கணும். ஒன்னு சிரிக்கி தானே நீனே, ஓடுக்காரி சிரிக்கி. சும்மா இதே சொல்லாதீங்க அத்தை, உங்க புள்ளிக்கு அப்படியே ஒண்ணும் தெரியாதுன்னு. உங்க புள்ள தான் என்ன இழுத்துட்டு போனா, நான் ஒன்னும் அவனை இழுத்துட்டு போல. ஜூலி சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம அவளை அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க இங்க இருந்து. முதல்ல பார்க்கதான் போறாங்க. ஒன்னும் உன் வீட்டு முன்னாடி இப்படியே நாங்க உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க போறது இல்ல. இந்த மாமியாருங்களை திருத்தவே முடியாதுமா. ரொம்ப சரியா சொல்றீங்கக்கா. என்னடி சொன்ன? ஐயோ அத்தை, நான் உங்களை சொல்லல, நீங்க தெய்வம் அத்தை.